என்னுடைய தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகமும் எஜுரைட் அறக்கட்டளையும் இணைந்து நடத்துகின்ற நெபுலாஸ் பாக்கெட் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கான ஸ்டெம் கல்வி திட்டத்தினுடைய துவக்க விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பானதொரு உரையை வழங்கி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி அசீம் மௌலானா அவர்களே, இங்கு வருகை தந்து நம்மை இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்தி சென்றிருக்கின்ற சென்னை மாநகராட்சி தெற்கு மண்டலத்தினுடைய துணை ஆணையர் திரு அஃப்தாப் ரசூல் IAS அவர்களே, எஜுரைட் அறக்கட்டளையினுடைய இயக்குனர், இந்த நிகழ்ச்சி சிறப்பாக துவங்கி கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் சிறப்பாக பயணித்து செல்வதற்கான அனைத்து செயல் திட்டங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைக்கு இங்கே வருகை தந்து இது குறித்த ஒரு அற்புதமானதொரு உங்களுக்கு விளங்கும் வகையிலே அறிமுக உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய சகோதரி சுதா சண்முகம் அவர்களே, எஜுரைட் அறக்கட்டளையினுடைய ஃபவுண்டர் என்னுடைய அன்பிற்குரிய தம்பி, இந்த விதையை தூங்குவதற்கு காரணமாக இருக்கின்ற தம்பி திரு கீர்த்தி அவர்களே, 13வது மண்டல குழுவினுடைய தலைவர், இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு எனக்கு அனைத்து உதவிகளையும் செய்பவர், இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அதனை எல்லாம் உடனுக்குடன் நிறைவேற்றுகின்ற செயல் வீரர் அன்பிற்குரிய தம்பி துரைராஜ் அவர்களே, வேளச்சேரி கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் திரு துரை கபிலன் அவர்களே, 173வது மாமன்ற உறுப்பினர், பெண்கள் இன்றைக்கு மிக குறிப்பாக அரசியல் அதிகாரம் என்கின்ற ஒன்றில் மாமன்ற அளவிலே எவ்வளவு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் உணரும் வண்ணம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற திருமதி சுபாஷினி துரை அவர்களே, மாநகராட்சியினுடைய கல்வி அலுவலர்கள் திரு தணிகைவேல், திருமதி வசந்தி, திருமதி சுமதி அவர்களே, இங்கு வரவை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் ஜெரஸ், பிரதிமா, பிரான்சிஸ்கா சாந்தி, உஷா ராணி, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற விஜயலட்சுமி அவர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற கழக தோழர்கள் ஸ்ரீதர், நாகராஜ், கதாநாயகிகளாக முன்பாக அமர்ந்திருக்கின்ற பிரிட்ஜுக்குள் வைத்த ஆப்பிள் போல இல்லாமல் என்னுடைய கரிசல் காட்டு மல்லாங்கனரில் மலர்ந்திருக்கின்ற மஞ்சனத்தி பூக்களை போல முன்பாக அமர்ந்திருக்கின்ற அன்பான மாணவ செல்வங்களே, அந்த மஞ்சனத்தி பூக்களை எல்லாம் அன்பு, ஒழுக்கம் என்கின்ற அந்த மகரந்த தூளால் மணமூட்டி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய பள்ளி ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். இந்த நாள் மிக மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருகின்ற நாள். எனக்கு கல்வி பணியிலே கிட்டத்தட்ட தொடர்ந்து 18 வருடங்கள் ஒரு ஆசிரியையாக அனுபவம் உடையவள் நான் என்றாலும், எனக்கு இருக்கின்ற அடையாளங்களில் நான் மிகப்பெரிய பெருமை மிகுந்த அடையாளமாக கருதுவது என்பது, ஒரு ஆசிரிய பெற்றோருக்கு மகளாக பிறந்து ஒரு ஆசிரியையாக என்னுடைய பயணத்தை துவக்கியவள் என்பதுதான். அதுலயும் என்னுடைய கல்வி பயணம் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றதுக்காக புரியுற மாதிரி சொல்றேன். உங்களை மாதிரி இந்த தென் தமிழகத்துல கடைக்கோடியில் இருக்க மல்லாங்கனருன்னு ஒரு கிராமத்துல மண் மெழுகிய தரையில கீழே உட்கார்ந்து 1ஆப்பையும் 3ஆப்பையும் படிச்ச பொண்ணுனா, எல்லாருக்கும் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க இன்னைக்கு முன்னால உட்கார்ந்துருக்கீங்க இல்லைங்களா, இதே போலத்தான் எங்க பள்ளிக்கு சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் வர்றப்ப கீழே உட்கார்ந்து தலையில தேங்காய் எண்ணெய், சமயத்துல வேப்ப எண்ணெய் தடவிட்டு ரெட்டச்சடை போட்டு கீழே சம்மணங்கால் போட்டு அவங்களெல்லாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணுதான் நான். இன்னைக்கு இத்தனை படியேறி முனைவர் பட்டம், நீங்க இங்க சொன்ன மாதிரியான அத்தனை உயரங்களையும் நான் தாண்டி வந்திருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் இந்த படிக்கட்டுகள். கல்வி 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 கல்வி, சமூக நீதி. இந்த படிக்கட்டுகளில் ஏறித்தான் உங்களை போல கீழே அமர்ந்திருந்த அந்த சின்னஞ்சிறு பெண், கரிசக்காட்டு தமிழச்சி என்கின்ற ஒரு பெண், இன்றைக்கு முனைவர் தமிழச்சியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக உங்கள் முன்பாக நிற்கின்றேன். அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கற்று தெரிந்து தெளிய வேண்டும் என்பதற்காகத்தான்
கல்வியை மிகப்பெரிய ஆயுதமாக நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய நம்முடைய தளபதி அவர்கள் கல்விக்கான உந்துதலை தான் பதவியேற்றுக் கொண்ட முதல் நாட்கொண்டு இன்று வரை தொடர்ச்சியாக மிகப்பெரிய உந்து சக்தியாக நமக்கெல்லாம் முன் உதாரணமாக அதனை முன்னெடுத்து செல்கின்றார். தொடக்க கல்வி, மேல்நிலை கல்வி, உயர்நிலை கல்வி என்கின்ற அனைத்து தரங்களிலும் தளங்களிலும் நீங்கள் சிறந்த கல்வியை பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, நம்முடைய சகோதரி சுதா அக்கா அவங்ககிட்ட சொன்னாங்க இல்லையா அன்னைக்கு, இந்த ஸ்டெம்ங்கிறது என்ன, எதற்காக இதை உங்க பள்ளிக்கூடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு நான் விரும்பினேன். என்னுடைய பாராளுமன்ற தொகுதியிலே இருக்கின்ற பள்ளி இது. இதனோடு இணைந்து இன்னும் 3 பள்ளிக்கூடத்துல இருக்கின்ற மாணவர்களுக்கும் இந்த பயிற்சி திட்டத்தை நம்ம கொடுக்க போறோம். மிகப்பெரிய கனவினுடைய ஒரு நிறைவேறுதலாக நாம் படிச்ச அந்த மல்லாங்கனர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துல இந்த திட்டத்தை இவங்க கொண்டு வந்து அதை ரொம்ப சிறப்பா அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. எடியூரைட் அறக்கட்டளைக்கும் என்னுடைய அன்பான சகோதரிக்கும், மிக முக்கியமா அவங்களோட சேர்ந்து வந்திருக்கிற பணிபுரிகின்ற வாலண்டியர்ஸ் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த இவங்களோட சேர்ந்து பணிபுரிகின்ற வாலண்டியர்ஸ் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாம் பெரிய பெரிய அக்காக்கள் அண்ணன்மார்கள் இருக்காங்க இங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாம் தன்னுடைய படிக்கின்ற நேரம் போக மீதி நேரங்களில் உங்களுக்கு இதை பற்றிய பயிற்சி வகுப்பு எடுப்பதற்காக தன்னார்வத்தோடு உழைப்பவர்கள். தாங்கள் பெற்ற கல்வி, தாங்கள் பெற்ற உயரத்தை நீங்களும் அடைய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கின்ற இதனை அந்த எடியூரைட் என்கின்ற பவுண்டேஷனோடு சேர்ந்து என் தொகுதியிலே இருக்கின்ற பள்ளி குழந்தைகள் பயன்பெற வேண்டும் என்று இன்றைக்கு இந்த பள்ளியிலே இதனை துவங்கி வைக்கின்றோம். அதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஏனென்றால் ஒரு கல்வியாளராக சமுதாயத்தினுடைய தொடக்க நிலை கல்வி பயிலுகின்ற மாணவர்களே மாணவிகளை சென்று சேர வேண்டும். அவர்களிடம் இருந்துதான் அறிவிற்கான அறிவிற் ஏணிப்படியிலே செல்வதற்கான அந்த படிக்கட்டு துவங்குகிறது என்பதால் இந்த நாள் என்னுடைய பாராளுமன்ற தொகுதி உறுப்பினராக ஒரு முக்கியமான நாள். ஒரு கல்வியாளராக எனக்கு மன நிறைவை தருகின்ற நாள். அந்த வகையிலே இந்த பள்ளி ஆசிரியர், தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்வி அலுவலர்களுக்கும் இங்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அரசியல் பயணத்திலே துணை இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அன்பான நன்றி. இந்த ஸ்டெம்னா என்ன, இது எந்த வகையில உங்களுக்கு பயன்பெற போகுது எல்லாத்தையும் அவங்க ரொம்ப விளக்கமா சொல்லிட்டாங்க. ஒரு 2-3 விஷயங்களுக்கு தான் நான் உங்ககிட்ட சுட்டி காட்டலாம்னு நினைக்கிறேன். உங்க உள்ளங்கையில உலகம் இருக்கு. இப்ப மொபைல் போன்ல நீங்க வேர்ச்சுவலா எல்லா விஷயங்களையும் கையில உள்ளங்கையில் உலகம் என்பதற்கு இணங்க எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இதை எல்லாத்தையும் உலக அளவுல வந்து ஒரு பெரிய முயற்சியாக முன்னெடுத்து சென்றிருக்கின்ற பல தமிழர்கள் இருக்கிறாங்க. அந்த தமிழர்கள்ல ரொம்ப முக்கியமானவங்க அறிவியல் துறையிலே நீங்க இப்ப கேட்டீங்கன்னா நேம் ஒரு 2-3 பேரை சொல்லுங்க அப்படின்னா நீங்க கூகுளோட சுந்தர் பிச்சையை சொல்லலாம். நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க அறிவியல் உலகில். ஏன்னா எதற்காக சயின்டிபிக் திங்கிங் அதை நாங்க உங்களுக்கு வலியுறுத்துறோம் என்றால், நம்முடைய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்கிறது என்றால், இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சயின்டிபிக் திங்கிங் அண்ட் கிரிட்டிக்கல் இன்கொயரி ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் புராணங்கள் சொல்வதை, முதல்ல பறந்த விமானம் வந்து புஷ்பக விமானம் தான். அது கதைகளில் புராணங்களில் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும் விமானத்தை கண்டுபிடித்தது செய்தது ரைட் சகோதரர்கள் என்று. சரி, முதல்ல நிலாவில காலடி வச்சவங்க யாரு? சொன்னீங்க நீல் ஆம்ஸ்ட்ராங். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட இன்னொருத்தர் இருக்காரு, இன்னொரு ஆஸ்ட்ரோநாட் இருக்காங்க. அந்த ஆஸ்ட்ரோநாட் நம்பர் 2 இருக்கிறார். எப்பவுமே அவங்க வந்து ஸ்டாண்ட் பை மாதிரி வைக்கிற மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறார். இங்க இருந்து அந்த விண்கலம் மேல போகுது, நிலாவில இறங்க போகுது. அப்ப கீழே இருக்கிற ஹை கமாண்ட் வந்து அங்க ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 1 செகண்ட் ஆர் ப்ராபபிலி 2 செகண்ட் தான். யாரு முதல்ல நிலவுல இறங்க போறீங்கிறத தீர்மானம் பண்ணிக்கோங்க. யாரு முடிவெடுக்கிறீங்களோ யூ கேன் ஜஸ்ட் லேண்ட் ஆன் தி மூன். கீழ இருந்து பேஸ்ல இருந்து அவங்களுக்கு கட்டளை போகுது.
உடனடியாக தான் இறங்க வேண்டும் என்ற முடிவை நீல் ஆம்ஸ்ட்ராங் எடுக்கிறார். ஒரு செகண்ட் தாமதிச்சதுனால அந்த இரண்டாவது ஆஸ்ட்ரோநாட் உலகில் நிலவில் காலடி பதித்த முதல் மனிதன்கிற பெருமையை இழக்கிறார். நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த ஒரு நிமிடம் கூட தாமதிக்காம எதுக்காக இங்க வந்திருக்கும்? நிலாவுல என்ன இருக்கும்? நம்ம எல்லாம் ஒரு பாட்டி அங்க உட்கார்ந்து வடை தான் சுட்டுட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். கதை சொல்லிருக்காங்க இல்லைங்களா? பாட்டி அங்க உட்கார்ந்து வடை சுட்டுட்டு இருக்காங்க, இங்க இருந்து பார்த்தா பாட்டி தெரியுறாங்க, வடை சட்டி கூட தெரியறதாலாம் கதை சொல்லியிருக்கிறாங்க. which is not a fact. அப்போ இங்க இருந்து மனிதன் முதலில் காலடி எடுத்து வைக்கின்ற வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற பொழுது சிறிதும் தாமதம் இல்லாமல் நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த முதலடியை வைக்கின்றார். கனநேர தாமதத்தினால் அதே ஆஸ்ட்ரோநாட் அதே அளவுக்கு உழைச்சிருக்காரு, அதே அளவுக்கு தயார்படுத்தியிருக்காரு. ஆனா அந்த சிறு ஒரு தயக்கத்தினால் அந்த வாய்ப்பை இழக்கிறார். அப்படி நீங்கள் உங்கள் வாய்ப்புகளை இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஸ்டெம் மாதிரி முயற்சிகளை நாங்க கொண்டு வரோம். யார் இறங்க போறீங்கன்னா 100 பேரும் குதிக்கணும் அங்க இருந்து ஜம்ப் பண்ணி. அந்த அளவிற்கு உங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும். உலக அளவுல நீங்க இப்ப கூகுள் தான் சுந்தர் பிச்சை எல்லாரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருமே AI இப்ப வந்திருக்கு. அதற்கு முன்பாக தங்களை இப்போது இருக்கின்ற அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மூலமாக தங்களை தயார்படுத்திக் கொண்டவர்கள் நமக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் புதுசா இருக்காரு, அது ஒரு தமிழ் பையன் தான். நான் அதை படிச்சு பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த கூகுள் குரோமை உருவாக்கிய ஒரு தமிழர்னா அதை விலைக்கு வாங்குறதுக்கு ஒரு தமிழ் பையன் வந்திருக்கான். நம்மள மாதிரி இங்க இருந்து படிச்சு வந்த தமிழ் பையன் தான். பேர் அரவிந்தன் சீனிவாசன். எங்கேயோ இருந்து வானத்துல இருந்து குதிக்கல, எல்லாரும் தமிழ்நாட்டுல படிச்சு தங்களுடைய அறிவின் தூண்டுகோலால் வெவ்வேறு வகையிலே பயணம் செய்து மிகப்பெரிய கூகுள் குரோமையே விலைக்கு வாங்குகின்ற அளவிற்கு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார். உங்கள பல பேர் சுந்தர் பிச்சையாக வர வேண்டும். உங்களில் பல பேர் அமெரிக்க நிறுவனங்கள் தான் சொந்தக்காரர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனங்களையே விலைக்கு வாங்க வேண்டும். அதற்கான திரியை தூண்டி விடுவதுதான் ஸ்டெம். ஏன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் உங்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கார். காலை உணவு திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், சொல்லிக்கொண்டே போகலாம். பெண்களுக்கு என்று புதுமை பெண் திட்டம், தமிழ் நம்முடைய சிறந்த மாணவர்களை உருவாக்குகின்ற நான் முதல்வன் திட்டம், இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம். எல்லாவற்றிலும் மிக குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டு அரசாங்கம் முன்னிறுத்துவது அறிவை பயன்படுத்து, ஏன் எதற்கு எப்படி என்கின்ற கேள்வியை கேள், கொடுக்கின்ற எதையும் அப்படியே எடுத்துக் கொள்ளாதே. இது மாதிரிதான் ஒரு ஸ்கூல் இருக்கு இங்கிலாந்துல. அந்த ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லையுமே இப்படிதான், கிளீனஸ் தானே ரொம்ப ரொம்ப முக்கியம். they insist on keeping your personal hygiene. அது மாதிரிதான் அந்த பள்ளிக்கூடத்துலயும் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சுத்தமா உடை அணிய வேண்டும், கைகால்களை கழுவ வேண்டும், ரொம்ப நேர்த்தியா இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் இதை கேட்கறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அழுக்காதான் வர்றது, தலையை ஒழுங்கா சீவுறது கிடையாது, கையெல்லாம் எப்பயும் அழுக்கா வச்சிருக்கிறது எல்லாம் அந்த ஷாபினஸ் சொல்லுவாங்கல்ல. பல முறை அவங்க அந்த ஸ்கூல் டீச்சர் அந்த பையனோட பேர் ஜான். ஜான் என்ன எப்படி இருக்கீங்க, ஜான் ஒழுங்கா வாங்க, ஒழுங்கா சுத்தமா உங்களை பராமரிச்சுக்கோங்க, உங்களுடைய எல்லா கை கால்களை சுத்தமா வைங்க, மற்ற மாணவர்கள் எல்லாம் இது மாதிரி நிறைய தடவை சொல்லி பார்த்தோம். அவர் கேட்கல ஜான். ஒரு நாள் ரொம்ப கோபம் இருந்தது அவங்க அந்த ஆசிரியைக்கு. ஜானுடைய கையை பாக்குறாங்க, ஃபுல்லா எல்லாம் அழுக்கு, ஏதோ வகுப்பறையில ஏதோ பண்ணி கை ரெண்டுமே அழுக்கா இருக்கு. என்ன ஜான் இப்படி உன்னுடைய வலது கையை போல அழுக்கான ஏதாவது ஒரு கை இந்த பள்ளிக்கூடத்துல இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஜான் கொஞ்சம் கூட தயங்கல, என்னோட இடது கை இருக்கு மேடம்னு தூக்கி காமிக்கிறார். மற்ற டீச்சர்ஸ்க்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும், எனக்கே கூட தான் கோபம் வரும். ஆனா அந்த ஆசிரியை கோபப்படவில்லை. ஜானினுடைய அந்த அபார திறமை இருக்கு பாருங்க, அவ்வளவு ஒரு நகைச்சுவை உணர்ச்சியோட my left hand is equally shabby as my right hand madamனு சொன்ன அந்த ஒரு பதில அவங்க பிரமிச்சு போறாங்க. அப்ப இந்த பையன் கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கு, நம்ம சொல்றத அப்படியே கேட்டு ஒப்பிக்காத கிளி மாதிரி இவன் கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு அவனை என்கரேஜ் பண்றாங்க. அவன் தான் பிற்காலத்துல ஆங்கில அகராதியை எழுதிய இங்கிலீஷ் டிக்ஷனரிய முதல்ல கம்பைல் பண்ண ஜான் வெப்ஸ்டர்.
அப்போ இந்திய சரித்திரத்தை, பூகோளத்தை நீங்கள் அதட்டுகளிலோ அல்லது கம்பு தடியிலோ முதுகெலும்பின் மூலமாக செலுத்திவிட முடியாது. நல்ல முன் உதாரணமான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆசிரியர் ரொம்ப அதே மாதிரி ரொம்ப சிறப்பா ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவரை பத்தி நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியம் பஞ்சப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை இயற்பியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் ஆசிரியர் தனபால். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. இவர் பள்ளியில இளம் விஞ்ஞானிகள் குழுவை தொடங்கி அறிவியல் துறையில் ஆர்வமுள்ள 6 முதல் 9 வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இளம் விஞ்ஞானி அறிவியல் ஆய்வகத்தில் சிறப்பாக பயிற்சி அளிக்கின்றார். ஸ்பெஷலி டு த அண்டர் பிரிவிலேஜ்ட் வில்லேஜ்ல இருக்கிற கிராமப்புற மாணவர்களுக்கு அடிப்படை அறிவியலை எளிய முறையில் அந்த செயல்வழி கற்றல், இப்ப ஆப்பிள் ஏன் விழுது அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அறிவியல் மாதாந்திர புத்தகங்களான அறிவியல் ஒளி, துளிர், விஞ்ஞான சிறர்கள், இந்த மாதிரி இந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கிறாரு. தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளி வேலை தவிர்த்து நாள் ஒன்றுக்கு 2 மணி நேரம் என்று ஆண்டுக்கு 400 மணி நேரம் கூடுதலாக பயிற்சி எடுத்திருக்கிறார். இந்த ஆசிரியருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். பிற ஆசிரியர்களும் அவரை ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 80 நிமிடங்களில் 100 இயற்பியல் பரிசோதனைகளை செய்து கின்னஸ் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லையும் இடம் பிடிச்சிருக்கிறார். இப்படி பலர் நமக்கு இந்த துறையில முன் உதாரணமாக இருந்தாலும், நீங்க முன் உதாரணமாக எடுத்துக்க வேண்டியவர்கள் உங்க பள்ளியில அல்ல உங்க தெருவுல உங்க அருகாமையில இருப்பாங்க. உங்க பள்ளி ஆசிரியரா இருக்கலாம், இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போற வாலண்டியர்ஸா இருக்கலாம். நீங்க வெளியே போய் தான் முன் உதாரணங்களே தேட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, நான் மல்லாங்கனர்னு ஒரு கிராமத்துல இருந்து வர்றேன், படிச்சு வந்தேன்னு. எங்க ஊர் கிராமத்துல எல்லாம் அப்ப வந்து பெட்டி கடைகள் நிறைய இருக்கும். சென்னையில இருக்கு நிறைய, அந்த பகுதியில நீங்க போய் பாத்தீங்கன்னா இருக்கலாம். பெட்டி கடைகள்ல பெரிய பெரிய கண்ணாடி ஜாடிகள்ல தின்பண்டங்கள், தீம்பண்டம்னு நாங்க சொல்லுவோம், எங்க ஊர் வட்டார வழக்குப்படி வச்சிருப்பாங்க. கலர் கலர் மிட்டாய், தேன் மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய் எல்லாம், பச்சை கலர் மிட்டாய், சிவப்பு கலர் மிட்டாய் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப குழந்தைங்க எல்லாம், ஒரு குழந்தை தின்பண்டத்தை பார்க்கும் பொழுது அது வாய் பேசுவதல்ல, கண் பேசுவதுதான் முக்கியம். ஒரு சமயம் எங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு பிரிஞ்சு போற அந்த கிளைச்சாலையில நாங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கோம் வேற இடத்துக்கு போறதுக்காக. ஒரு அம்மா குழந்தைய கூட்டிட்டு வர்றாங்க. அவங்க எதுக்கோ அவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் அந்த கடைக்காரரிடம் வாங்கும் பொழுது அந்த கண்ணாடி ஜாடிகளிலே வைக்கப்பட்டிருக்கின்ற தீம்பண்டங்களை பார்த்து அந்த குழந்தை அந்த அம்மாவோட கேக்குது, கொடுங்க, எடுத்து கொடுங்க, எடுத்து கொடுங்கன்னு. அம்மாக்கள் எல்லா நேரமும் பொறுமையா இருக்கிறது கிடையாது. பல நேரங்கள்ல அம்மாக்கள் வந்து திட்டுபவர்களாக, கோவப்படுபவர்களாக, தங்களுடைய தேவைகளை மட்டுமே பார்ப்பவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு எல்லாம் அம்மா தியாக செம்மல்கள், அம்மாக்கள் அத்தனை பேரும் அப்படி இப்படி என்றெல்லாம் ஒரு கற்பிதங்கள் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அம்மாக்கள் அப்படி இல்லை, அவர்களும் மனுஷங்களே. அந்த அம்மா அவங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த குழந்தை ரொம்ப தொந்தரவுப்படுத்தின உடனே எரிச்சலோட நீயே எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. சொல்லுவோம் பல சமயம், நீயே பண்ணிக்கோ, நீயே செஞ்சுக்கோங்கிற மாதிரி. மறுபடியும் அந்த குழந்தை கேட்கல, திரும்பவும் தொந்தரவு பண்ணுது, அம்மாவுடைய புடவையை பிடிச்சு இழுத்து. அதை பார்த்துக்கிட்டே இருந்த கடைக்காரர் வந்து, ஐயோ இவ்வளவு கேட்குது குழந்தை, அம்மா கவனிக்கலையே, அவங்க அதுக்கு சரியான கவனம் கொடுக்கலன்னா அவர் கை நிறைய அந்த மிட்டாயை எடுத்து, தேன் மிட்டாய் எடுத்து அந்த குழந்தை கொடுக்குறாரு. நான் கொஞ்சம் தள்ளி தான் இந்த இடத்துல தான் உட்காந்துருக்கோம், பேசுறது கேட்கறது மாதிரி. வாங்கிட்டு அந்த பாப்பா சொல்லுது, என் கையை விட அவர் கை ரொம்ப பெருசு, என் கையை விட அம்மா உங்க கை பெருசுங்கிறதுனாலதான் உங்களை எடுத்து தர சொல்லி தொந்தரவு பண்ணேன். இப்ப பாருங்க, நான் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு மிட்டாதான் என்னால எடுக்க முடியும். அப்ப அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஒரு அறிவு, எவ்வளவு ஒரு சமயோசித தன்மை, அது அங்க இருக்கிற ஒரு படிக்கிற ஒரே ஒரு பிளே ஸ்கூல்ல படிக்கிற அந்த அளவுதான் அதுக்கு வயசு இருக்கும். என் கையை விட அவர் கை ரொம்ப பெருசுன்னு சொன்ன பதில் என்னை அப்படியே அங்கேயே அசர வைத்தது. அந்த பெரிய உள்ளங்கையை போலதான் இன்னைக்கு ஸ்டெம் மாதிரி இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு உள்ளங்கை நிறைய அறிவியல் அறிவை கைகளில் கொண்டு வந்து தரப்போகிறார்கள். உங்களுடைய பாடத்திட்டங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தரும். ஆனால் அதை விட மிகப்பெரிய அளவிலே அவர்கள் அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு அறிவியல் மூலமாக கேள்வி கேட்பது, இந்த உலகத்திலே உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரிதானா, நல்லது எது, அல்லது எது, எது வெறும் கற்பிதங்கள், எது உண்மையிலேயே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பகுத்தறிவு மிக்க சுய சிந்தனை, நீங்களா சிந்திக்கின்ற மாணவ மாணவிகளாக வளர வேண்டும். அறிவியல் கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும்.
நினைச்சு பாருங்க, கரிசக்காட்டுல ஒரு ஓரத்துல இருக்க மல்லாங்கனல்ல இருந்து ஒரு பையன் எனக்கு ஆப் செய்யறத சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாருன்னா, சென்னையில இருக்கிற நீங்க எல்லாம் என்னென்ன கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு எல்லாம் எத்தனை விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளவு இருக்கு. நிறைய பேருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பாக இந்த ஸ்டெம்மை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த பள்ளி எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக மிகுந்த மகிழ்வோடு, இந்த நாள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக நானும் என்னுடைய அலுவலகத்திலே இருக்கின்ற இன்றைக்கு பேசிய சாரு உட்பட அக்ஷத், சேரன் அத்தனை பேரும் தொடர் முயற்சி செய்து கீர்த்தி அவர்களுடைய அந்த உற்சாகம், சுதா அவர்களுடைய அந்த உற்சாகமான பங்களிப்பினால் இன்றைக்கு கைகூடி வந்திருக்கின்றது. அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் மகிழ்வும். நன்றி.